ஒரு வாரத்துக்கு கடந்த ஒரு 5-6 மாசங்களாக ஒரு படமாவது ஒரு ரீரிலீஸ் படம் வந்துருது. எப்போ பார்த்தாலும் பழைய படங்கள் ரீரிலீஸ் படங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கூடவே ஒரு 6-7 புது படங்கள், சின்ன படங்கள், பெரிய படங்கள், இது எல்லாமே வருது. ஸோ இத்தனை ரீரிலீஸ் பண்ணுறாங்களே, இந்த ரீரிலீஸ் படங்கள் எல்லாமே வெற்றி பெறுதா? ரீரிலீஸுக்கு எவ்வளோ செலவாகுது? இந்த செலவார காசெல்லாம் லாபம் அடையுதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இந்த கேள்விக்கு இருக்கான பதில் அப்பப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு சில ரீரிலீஸ் படங்களுடைய வெற்றி பல பேரை பல படங்களுக்கு ரீரிலீஸ் கொண்டு வருது. ஸோ அந்த வகையில் நம்ம சமீபத்தில் ரிலீஸ் ஆன ரீரிலீஸ் படங்களுடைய வியாபாரங்களை பற்றி பார்ப்போம். ரீரிலீஸ் படங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலையுமே பல படங்கள், எம்ஜிஆர் படங்கள், உலகம் சுற்று வாலிபம் ஆகட்டும், 1001 ஆகட்டும், கர்ணன் ஆகட்டும், இவங்கெல்லாம் எப்போ டெக்னாலஜி புதுசாக வர 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 சினிமா ஸ்கோப்பில் 70mm படம் திருப்பி ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த படங்கள்லாம் எப்போவுமே ஒரு கட்டத்தில் சிவாஜி ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள், கமல் ரசிகர்கள் மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் கூட்டமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அதில் குறிப்பாக பார்த்தா உலகம் சுற்றும் வாலிபன், 1001 இந்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இன்றைக்கும் அந்த படங்களோட டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு விற்று கைமாற்றி வித்துட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு தேட்டரில் டிஜிட்டல் ரிலீஸாக அந்த படங்கள் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த படங்கள் ஓடுறதுனால லாபமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை வாங்கினவங்களுக்கு ஏற்கனவே வாங்கினவங்க அங்கே வாங்கினதுலேருந்து இவங்க திருப்பி வாங்கினாங்க, திருப்பி வாங்கினவங்கன்னு சொல்லிட்டு பல பேர் கைமாறி இந்த படங்கள் லாபகரமாக ஓடிட்டு இருக்கு. சரி, ஓகே. இந்த மாதிரி ரீரிலீஸ் படங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எந்த படம் இந்த நியூ ஜென்ல, அதாவது 2K கிட்ஸ்க்கு அந்த மாதிரி பீரியட்ல வந்த படம் ஓட ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1001 ஒரு கல்ட் கிளாசிக்காக அப்படியே அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சு 1001 ரீரிலீஸ் பண்ணணும்னு சொல்லும்போது 1001 ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் பெரிய அளவுக்கு ஓடலை. ஏதோ ஒரு சில தேட்டர்களில் மட்டும் சுமாராக ஓடிச்சு. ஆனால் ரீரிலீஸில் ஒரு பெரிய குறிப்பிட்ட அளவுக்கு நல்ல வசூலியம் கைமாற்றி அடிக்கடி போடப்பட்ட படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை படத்தை சொல்லலாம். புதுப்பேட்டை படத்தை தொடர்ந்து பல தேட்டர்களில் பல மாதங்கள் அங்கெங்கேயோ ஏதோ ஒரு தேட்டரில் புதுப்பேட்டையை ஒவ்வொரு ஏரியாவிலும் ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றது கூட உண்மை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் நிறைய படங்கள் ரீரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரீரிலீஸ் பண்ணுறதுன்றது ஃபிலிம்லேருந்து இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். கிட்டத்தட்ட அதுக்கு நல்ல ஃபிலிம் வேணும், இல்லைனா நெகட்டிவ் உங்ககிட்ட இருக்கணும். நெகட்டிவ்லேருந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணதை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி அதை எடுத்து நீங்கள் டிஜிட்டல் ப்ராசஸிங் கொடுத்து திருப்பி கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி அதற்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். குறைஞ்சபட்சம் இன்றைய தேதிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பழைய பிரிண்ட் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. கோடு விழாத விஷயம் பிரிண்ட்டுகள்லாம். அப்படி இல்லைன்னா நல்ல பிரிண்ட்டுகள், பல பிரிண்ட்டுகள் எடுத்து அதுலேருந்து ஒவ்வொரு ரீலாக எடுத்து அந்த ஒவ்வொரு ரீலை கன்வெர்ட் பண்ணி அதற்கப்புறம் அந்த படத்தை டிஜிட்டலைஸ் ஆக்கி அதுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணி சவுண்ட் மிக்சிங்லாம் 5.1 அன்றைக்கி மாற்றி, அன்றைக்கி ஸ்டீரியோ தான் வந்திருக்கும், அதுக்கு 5.1 திருப்பி மாற்றி அந்த படத்தை இப்போ திரையரங்குகளில் திரையிடுறாங்க. அப்போது அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட அந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதுனால அந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் ரீரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் குறிப்பாக இன்றைய வரைக்கும் நிஜமாகவே பெரிய வெற்றி படம்னா எம்ஜிஆர் படங்கள் தான் ரீரிலீஸில் மிகப்பெரிய வெற்றி படங்கள்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவாஜியோட கர்ணன், ராஜராஜ சோழனா கூட ரிலீஸ் ஆச்சு. பட் அதெல்லாம் பெரிய வசூலாச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போ சமீபத்தில் கூட ஒரு பழைய படம், சிவாஜி படம் சுமதி என் சுந்தரின்னு நினைக்கிறேன், அது மதுரையில் மட்டுமே ரிலீஸ் பண்ணி டிஜிட்டல் பண்ணி கிட்டத்தட்ட 20,000 டிக்கெட் அங்கே விற்றுருக்காங்க ரஜினி சிவாஜி ரசிகர்கள்லாம் சேர்ந்துன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அது ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிற அது கமர்ஷியல் வெற்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தாங்க ஒரு பெரிய கேள்வி வருது. இப்போ சமீபத்தில் ஒரு படம் ரொம்ப நல்லா ஓடிச்சு. அந்த படம் என்ன படம்னு யோசிச்சிங்கன்னா முதல்ல ரீரிலீஸில் ஆரம்பிச்சது சமீபத்தில் திரும்பவும் அந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா வேட்டையாடு விளையாடு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், அதாவது ரீரிலீஸில் அந்த படம் கிட்டத்தட்ட 75 லட்சங்கள் அந்த படம் வசூல் பெற்றுச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நான் முதல்ல கன்வர்ஷன் ஆரம்பிக்கிறதுலேருந்தே அந்த படத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதோட குவாலிட்டி செக் எல்லாம் நான் பண்ணியிருந்தேன். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு நம்ம நெருங்கிய நண்பர்ன்றதுனால அதை வாங்கி அவங்க பண்ண செலவுகளுக்கு அந்த படம் பெரிய லாபத்தை கொடுத்துச்சு. இப்போது அதுக்கப்புறம் போன வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் இந்த வருஷத்தில் ஒரு சில தேட்டர்களில் திரும்பவும் சின்னதாக ரீரிலீஸ் பண்ணாங்க கமல்ஹாசன் ரசிகர்களுக்கு பர்த்டேக்காக. ஸோ அதே போல் இன்னொரு ரீரிலீஸ் படம் ரொம்ப நல்லா போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ கமல் படம் ஒன்று போச்சுன்னா உடனே நம்ம ரஜினி படத்தை நம்ம பண்ணலன்னா தப்பாயிடும்னு சொல்லிட்டு மனிதன் ரிலீஸ் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு பெருசாக வரவேற்பு பெறலை. நிறைய பேர் தளபதியை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க, அது வரல ஒன்றும்.
ஹேராம் அதே போல் வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க. நல்ல படம் தான். அந்த படம் ரீரிலீஸ் பண்ணி தியேட்டரில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோஸ்லாம் போட்டாங்க, டிஜிட்டல் ஷோஸ்லாம் போட்டாங்க. பட் அது வந்து ரீரிலீஸாக பெருசாக பண்ணல. ஒரு தேட்டரில் 2 தேட்டரில் அந்த மாதிரி ஒரு 1 வீக்கில் போட்டாங்க. அந்த மாதிரி படங்களை வந்து கிளாசிக்காக இருப்பாங்க. அன்பே சிவத்தை போட்டு ட்ரை பண்ணாங்க. அன்பே சிவத்துக்கும் வந்து பெரிய அளவுக்கு வரவேற்பு பெறல. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்ற படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கில்லி ஓடுனதுக்கு 2 காரணம் இருக்கு. முதல்ல வந்து கில்லி ரிலீஸ் ஆன சமயத்தில் வந்து கரெக்டாக அந்த டைமில் வந்து வித்யாசாகர் வந்து திடீர்னு வந்து சோசியல் மீடியானால பயங்கரமாக பேசப்பட்டு அவரோட கச்சேரிகள்லாம் நிறைய நடக்க ஆரம்பிச்சு. அப்போ வந்து அப்படி போடு பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகி, இந்த ஹிட்டு மூலமாகவே அந்த படம் வந்து கில்லி தியேட்டர் ரிலீஸ் ஆகி, நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி ரூபாயிலிருந்து 15 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த படம் கலெக்ஷன் ஆச்சுன்னு சொன்னா யாரும் நம்புவாங்களா? என்னன்னா தியேட்டர் ஃபுல்லாக இளைஞர்கள் அப்படி போடு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதும், ஒன்ஸ் மோர் கேட்கறதும், அது வீடியோவில் போடுறதும், இன்ஸ்டாகிராமில் போடுறதும், இப்படி ஒரு கொண்டாட்ட மனநிலை இருக்கிற படமாக இருந்ததுனால இம்மீடியட்டாக அந்த படம் வந்து பயங்கர வசூலை பெற்றது. ஆனால் அதே அளவுக்கு வசூல் அதே டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக ரிலீஸ் ஆன குஷிக்கு கிடைச்சிதான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா குஷி இருந்துச்சு, ஒரு நல்ல அளவுக்கு போச்சு. ஆனால் கில்லி அளவுக்கு போச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் அதே நேரத்தில் துப்பாக்கி கூட ரீலீஸ் பண்ணாங்க. துப்பாக்கி ரீலீஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை, அந்த படம் பெருசாக ஓடலை. அதற்கப்புறம் நாயகன் ரிலீஸ் ஆச்சு. நாயகனும் வந்து நல்ல படம், தரமான படம் தான். அந்த படத்தை வந்து ரசிகர்கள் நல்லா ரசிச்சாங்க. ஒரு 25 லட்ச ரூபா கிட்ட வரைக்கும் தான் கலெக்ஷன் இருக்கிறது, அதுக்கு மேலே இல்லைன்றாங்க அந்த படத்துக்கு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் அஞ்சான் வந்திருக்கு. இப்போ வந்து தேவர் மகனை வந்து புது காப்பியாக புதுசாக எஸ்டிஆர் கிரேடிங் பண்ணி, அதுக்கப்புறம் சவுண்ட் மிக்சிங்க்கு சிலதெல்லாம் பண்ணி, டப்பிங் ஓவர்லாப்புக்கெல்லாம் திருப்பி ரீஒர்க் பண்ணி, இப்படி பல விஷயங்கள் புதுப்பிச்சு அந்த படம் வந்து தயாராகிருக்கு. மேபி ஜனவரிக்கு அப்புறம் ராஜ் கமலே அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே போல் குருதி புனலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படங்கள்லாம் திருப்பி தியேட்டரில் ஓடினா நல்லா ஓடுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, உலகம் ஃபுல்லாகவே பழைய படங்களை வந்து திரும்ப ரீரிலீஸ் பண்ணுறது ஒரு கலாச்சாரமாக வந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பல ஹிந்தி படங்கள், கிளாசிக் ஹிந்தி படங்கள் வந்து பிவிஆர் வந்து கிட்டத்தட்ட 1 ஷோவோ 2 ஷோவோ வாரம் வந்து பல குருதத்து படங்கள்லேருந்து பல படங்களை வந்து டிஜிட்டலைஸ் ஆக்கி அந்த டிஜிட்டல் படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தியேட்டரில் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது, சின்ன படங்களில். இப்போ ஹிந்தி படங்களுக்கு நேஷனல் லெவலில் வந்து மல்டிப்ளெக்ஸில் ஒரு ஷோ கிடைக்கிறதுனால பார்க்குறாங்கன்றது. காட்ஃபாதர் ரீரிலீஸ் பண்ணாங்க, இப்போ இங்கிலீஷ் படம். நிறைய படங்கள் அது மாதிரி ரீரிலீஸ் பண்ணுறாங்க. தியேட்டர் மூவ்மெண்ட் கிடைக்கின்றதுக்காக வந்து பார்க்குறாங்கன்றது உண்மையான விஷயம் தான். ஆனால் இந்த படங்கள்லாம் கமர்ஷியல் வெற்றி பெறுதான்றதுக்காக தான் இந்த கேள்வியே. அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ரீரிலீஸ் படங்கள் இப்போ இந்த வாரம் அஞ்சான் ரிலீஸ் ஆயிருக்கு. இதே வாரத்தில் வந்து அமர்கலம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2 படத்துக்குமான வசூல், இந்த செலவு, இந்த பப்ளிசிட்டி, ப்ரொமோஷன் இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இதோடைய வருமானம் திருப்பி வருமானம் யோசிச்சிங்கன்னா பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆச்சு. அந்த ஒரு வாரம் தமிழக தேட்டர்களில் இருக்க போட்ட மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்களில் ஓரளவுக்கு டீசெண்டான கூட்டம் வந்துச்சு. பட் இந்த படத்துக்கான பண்ண செலவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 7லேருந்து 15 லட்சம் வரைக்கும் ஆகுது. இந்த 15 லட்சம் ரூபா ப்ளஸ் தியேட்டர் போடுற செலவு, ப்ரொமோஷன் எல்லாம் சேர்த்தா ஒரு 20-25 லட்சம் ரூபா வந்துடும் அந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு. 25 லட்சம் ரூபா ரிலீஸ் பண்ணுறதுக்காக போட்டு வச்சோம்னா அந்த 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே லாபம் வருதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த பெரிய கேள்விக்குறி தான் இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு ரஜினி படம் பண்ணிட்டோம், கமல் படம் பண்ணிட்டோம், சிவாஜி படம் பண்ணிட்டோம், எம்ஜிஆர் படம் பண்ணிட்டோம், டி ராஜேந்தர் அடுத்தது அவருடைய படங்களில் வந்து மைதிலி காதலி, உயிரிழ உஷா வந்து டிஜிட்டல் பண்ணி தியேட்டரில் கொண்டு வர போகிறாரு. இப்போ கண்டிப்பாக அந்த படம் வந்து எனக்கு என்னமோ வந்து உயிரிழ உஷா தியேட்டரில் வரும்போது வைப் மேட்டராக மாறி, ஏன்னா டி ராஜேந்தரே ஒரு வைப் மெட்டீரியல் தான். அந்த படம் வைப்புக்கு நிறைய வேலை இருக்குது. வாடாயம் மச்சி, வெங்காய பச்சி, வறுப்பேண்டா வச்சின்னு வந்து ஒரு லைமிங்கான ஒரு சண்டை போடுவார். அது கண்டிப்பாக தியேட்டரில் வைப் மெட்டீரியலாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வைப் மெட்டீரியலாக மாறக்கூடிய எல்லா படங்களுமே நல்லா போகுது தியேட்டரில். அது எப்படின்னா தியேட்டரில் ஒரு கொண்டாட்ட மனப்பான்மையோட பசங்க வராங்க, வீடியோ எடுக்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணாங்க, திருப்பி அடுத்த நாள் அதே பசங்களை வச்சு அந்த சீனுக்கு டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு போடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே சிறப்பாக நடக்குது. ஒரு நல்ல கதையுள்ள படம், நல்ல திரைப்படம், ஒரு சீரியஸான சென்சிபிலிட்டியான ஒரு படம் வந்து தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணி ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஓடலைன்றது தான் உண்மையான விஷயம். அதை வந்து பல பேர் தியேட்டரில் பார்த்துட்டாங்க, வீடியோவில் பார்த்துட்டாங்க, ஓடிடியில் பார்த்துட்டாங்க. எல்லாத்துலேயும் இருந்து கூட தியேட்டருக்கு வந்து ஏன் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? அந்த கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிற தியேட்டரில் வைப் பண்ணக்கூடிய படங்கள் மட்டும்தான் தியேட்டரில் ஓடுது. நல்ல படங்கள், என்ஜாய் பண்ணக்கூடிய படங்கள், கருத்துள்ள படங்கள், இந்த படங்கள் எல்லாமே தியேட்டரில் பார்க்காம அவங்க வீட்டில் உட்காந்துட்டு ஓடிடிலையோ அதில் ஒன்று பார்த்துடுறாங்க. இப்போ அதை பார்த்ததுக்கப்புறம் அதை வந்து ஏன் தியேட்டரில் பார்க்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த தியேட்டரில் பார்க்கக்கூடிய கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய டெக்னாலஜியில் ஒரு 35mm படத்தை வந்து இவங்க வந்து சினிமாஸ்கோப்பை மாத்திரன்னு சொல்லிட்டு 35mm வச்ச ஃப்ரேமு இவ்வளோ தான் ஃப்ரேம் வச்சுருக்காங்கன்னா அதை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ மேலே தலை 2 இங்கே கட்டாயிடுது, இப்படி வந்துடுது.
இப்படி பல காட்சிகள் வந்து நாயகனில் படு கொடுமையாக இருந்துச்சு அதை ஸ்ட்ரெச் பண்ண காரணமாக. உதாரணமாக வந்து இந்தியா கேட் வாசலில் வந்து நடுவில் வந்து கமலஹாசனும் சரண்யா உட்காந்துருப்பாங்க. பேக் ஷாட் இருக்கும், வைட் இருக்கும், அந்த ஃபுல் அந்த கேட் இருக்கும், இந்த சைடில் புறாக்கள் இருக்கும். இந்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பொயட்டிக்காக இருக்கும். இப்போ இந்த படத்தில் இந்த ஷாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்தியா கேட்டு தலையும் இருக்காது, இவங்க கீழே உட்காந்துருக்கிறது இருக்காது, ஏதோ அறகுறையாக ஒரு ஷாட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இவங்க கன்வெர்ட் பண்ணும்போது இந்த கிளாசிக் தினத்தை மெயின்டைன் பண்ணாமல் அதை அப்படியே விற்கிறது தானே ஒரு கிளாசிக்கான ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அதை சினிமாஸ்கோப் பண்ணுறேன்னு சொல்லி சவுண்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணால் பெட்டர். ஆனால் விஷுவலை இம்ப்ரூவ் பண்ணி குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணால் பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ரிச் பண்ணி அதோடைய அழகுணர்ச்சியை வந்து கெடுத்துறாங்கன்னு தான் வருத்தமாக இருக்குது. பட் ஆன் த ஹோல் இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல படம், சிறப்பான படம், கொண்டாட்டம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த படம் ஓடுறத விட ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிற படங்கள் மட்டுமே தான் தியேட்டர்களில் ஓடுது. அந்த தியேட்டர்களில் வந்து பசங்களுக்கான வைப் இருந்தால் மட்டுமே தான் பார்க்குறாங்க. மற்ற படம்லாம் நம்மளும் ரிலீஸ் பண்ணோம், அது மூலமாக ஒரு 10 ரூபா சம்பாதிச்சுன்னு இருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன், நிஜமான விஷயம் வந்து இது உண்மை. இந்த உண்மை என்னென்னா, வாரம் ரிலீஸ் ஆகிற சின்ன சின்ன படங்கள், புதிய படங்கள், புதிய நடிகர்கள் நடிக்கிற படங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த படங்களுடைய வசூல்கள்லாம் விட ஒரு 5 படம் வந்து அந்த மாதிரி ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த 5 படத்தோடைய ஒரு வாரத்தோடைய மொத்த வசூலை இந்த பழைய ரீரிலீஸ் படங்கள் சம்பாதிக்குதுன்றது தான் முக்கியம். ஏன் தியேட்டர்காரர்கள் ரீரிலீஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையாவது ஒரு கூட்டம் வந்து அந்த படம் பார்க்குறது தியேட்டருக்கு வர்றதுனால அவங்களுக்கு வருமானம் வருது. அதனால் இந்த படங்களை ஆதரிக்கிறாங்க. ஸோ நல்லதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைடில் நல்லது, இன்னொரு சைடில் தண்ட செலவு. அதான் உண்மை.